உண்மையிலே ஒரு நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான் பாண்டியனுடைய கதாபாத்திரங்கிறது நமக்கு ஆரம்பத்துலேருந்து காமிச்சிட்டே இருக்காங்க. ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை உருவாக்குனதே உண்மையிலே ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். ஏன்னா சின்னதுலேருந்து பாசம் கிடைக்காம ஆதரவு இல்லாமல் வளர்ந்த ஒரு பையன், அதுக்கு பிறகு ஒரு பொண்ணுடைய ஆதரவு கிடைக்கிது, அதுக்கப்புறம் காதல் கிடைக்கிது. ஆனால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுறாங்க. ஓடி போய் கல்யாணம் பண்ணுறாரு. தன்னுடைய பிள்ளைங்க மட்டும் தான் அவருடைய சொத்து. ஆனால் அந்த பிள்ளைங்க வழி மாறி திசை மாறி போயிடக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க ஆரம்பிச்சு பாசத்தை வெளிக்காட்டாமல், பாசத்தை கண்ணு முன்னாடி காட்டாமல் இருக்க ஒரு ஆள் அப்படிங்கிறதெல்லாம் காமிச்சிடுறாங்க. அதுதான் இன்றைக்கி எபிசோடில் அவர் இப்போ பழனிவேல் மேலே எவ்வளோ பாசம் இருக்குது, ஒவ்வொருத்தங்க மேலே எவ்வளோ பாசம் இருக்குங்கிறதான் சொல்லும்பொழுது ஷாக் ஆயிடுறாரு செந்தில். நம்ம அப்பா நல்லவர் அண்ணாஜி சொல்கிறீங்க, நான் அவர் நல்லவர்னே மனசில் நினைக்கலையே. ஒவ்வொரு தடவையும் அவர் நினைக்கும் பொழுதுனா எனக்கு கொஞ்சம் இவர் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு பிறகு தான் பார்த்திங்க அப்படின்னா கதையில் 2 பூகம்பமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று, சரவணனும் தங்கமயிலும் இப்போ ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஹனிமூன் முடிஞ்சு அங்கே ஹனிமூனில் எல்லாம் நல்லபடியாக நடந்து திருப்பி இங்கே வரத்துக்குள்ளார இங்கே ஒரு பூகம்பம் வெடிச்சிருக்கணும். 2 பூகம்பம் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகளில் ஒன்று. இப்போ குமரவேலை இப்போ பொண்ணு பார்க்க வரும்பொழுது கண்டிப்பாக நகை கழுத்த இருக்கணும்னாங்க. ஆனால் ஆள் வரும்பொழுது நகை இல்லாமல் இருக்க போகிறாங்க. இவங்க நகையெல்லாம் எங்கே, உன்னை பேங்க்கில் போய் எடுத்து வர சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஏதாவது காரணம் சொல்லி நான் எடுத்து வரல போகலாங்கும் பொழுது உண்மையை சொல்லு, நகையெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டு நகையெல்லாம் எதிர்த்த வீட்டில் தான் இருக்குது, ராஜிக்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது தெரிஞ்சால் நேராக வீடு புகுந்து கேவலமாக பேசுவாங்க. என் வீட்டு பிள்ளைக்கு நாங்கள் போட்ட நகையை உன் பையன் கொண்டு போய் விற்றுவிட்டான், இப்போ இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நகையை வேறு எங்கள் வீட்டிலேருந்து எடுத்து கொண்டு போய் வச்சிருக்கியே, வெக்கமா இல்லையா, நீ எல்லாம் ஒரு தன்மானம் உள்ள மனுஷனா, சுயமரியாதை உள்ள மனுஷனா அப்படின்னு கேவலப்படுத்துவாங்க. பாண்டியன் கொந்தளிச்சு அந்த நகையெல்லாம் கொண்டு போய் மூஞ்சிலே விட்டுறீங்கன்னு கத்த போகிறார் ராஜிக்கிட்ட. ராஜி அப்போ எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா, ராஜி ஏதோ கோச்சிங் சென்டரில் இருக்காங்கனாங்கல்ல, அங்கே போய் ஏதாச்சும் கேட்கலான்னு பார்த்தா அங்கேயும் இல்லை, எங்கேயோ இப்போ டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சால் இன்னும் பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது. எல்லா பழியும் உங்கள் மேலே விட போகுது. அந்த சண்டை சச்சரவெல்லாம் முடிச்சு கடைசியாக நகையை எடுத்து கொடுத்துடலான்னு கிளம்பி அங்கே போகும்பொழுது, நகையெல்லாம் எடுக்கும் பொழுது அப்போ இவங்களுடைய இந்த முத்துவேல், அதுக்கப்புறம் இல்லை இப்போ இந்த வடிவு மாறி எல்லாம் கூட யாராவது ஒருத்தங்க நகையை வாங்குறதுக்காக போயிட்டாங்க. அவ்வளோ பிரச்சனைக்கு பிறகு ராஜி அழுதுகிட்டே எடுக்கும் பொழுது, சரி அந்த நகையெல்லாம் ஓகே, இந்த நகையெல்லாம் இதுக்கு உள்ளே வச்சுருக்கீங்க, தங்க நகையை உள்ளே வைப்பாங்க, சரி கவரிங் நகையை ஏன் உள்ளே வச்சுருக்கீங்க அப்படின்னு மட்டும் சொல்லி தங்கமயிலுடைய நகைகள்லாம் போலி நகை அப்படின்னு தெரிய வந்தால் 2 பெரிய விஷயங்கள் நடந்துடும். ஒரு பக்கம் ராஜி சாரில் நடக்கக்கூடிய பிரச்சனை, இன்னொரு பக்கம் தங்கமயிலுடைய நகைகள் எல்லாமே தங்கம் கிடையாது, தங்கமயிலே தங்கம் கிடையாது, ஒரு ஃப்ராடு மயில் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய அடி பாவி ஃப்ராடு கவரிங்காக போட்டுட்ருக்க அப்படின்னு பெரிய பூகம்பம் வெடிக்க, அப்போ எந்த மாதிரி விஷயத்தை இப்போ அங்கேருந்து கிளம்பி இங்கே இறங்கும் பொழுது ஹனிமூனுக்கு போயிட்டு ஜாலியாக சந்தோஷமாக வர தங்கமயில் ஒரு ஃப்ராடுன்னு தெரிகிறது, பாக்கியம் அதை விட ஒரு பெரிய ஃப்ராடுன்னு தெரிகிறது. எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்னு ஒன்றா தெரிய வந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். கதையும் சூடு பிடிச்சி செமையாக போகும். ஆனால் எல்லா சஸ்பென்ஸையும் இப்பயே உடச்சா நாங்கள் எப்படிடா கதையை கொண்டு போகிறது அப்படின்னு கேட்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்கள்னா கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ்.